நீங்க பிசியோதெரபிஸ்ட் வீடியோ போடும்போது உங்களை யாராவது தப்பா இப்படி கோமாளின்னு உங்களை கூப்பிட்டு சொன்னாங்களா? இல்லண்ணா இல்ல. அதே மாதிரி முதல் முறையாக நீங்க நடிப்பு திறமை நீங்க போடும்போது உங்களுடைய வீடியோ மூலியமா அவங்க என்டர்டைன் ஆகி உங்களை அப்ரிஷியேட் பண்ணாங்களா, டிமோட்டிவேட் பண்ணாங்களா? அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்ரிஷியேட் தான பண்ணாங்க. எதுக்கு அப்புறம் உங்களை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க நீங்க கவனிச்சீங்களா? உங்களை நீங்க எம்ஜிஆரோட கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க சிவாஜியோட கம்பேர் பண்றீங்க, உங்களை நீங்க கமலோட கம்பேர் பண்றீங்க. நம்ம யாரோட வேணா கம்பேர் பண்ணி அந்த உயரத்துக்கு போகணும் தான் எல்லாரோடைய கனவும் இல்லையா? நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன் சினிமாவில். அதற்கு என்ன அவங்க போட்ட உழைப்பு என்ன, நம்ம போட்ட உழைப்பு என்ன, அவங்களோட திறமை என்ன, நம்ம என்ன திறமையை வளர்த்துக்கணுங்கிறத நம்ம முதல்ல பார்த்துக்கணும். ஆமாண்ணா, திறமையே வளர்த்துக்காம திறமை இருக்கிறதா நாம நம்பிக்கிட்டே இருந்தா உங்களை தான் நீங்க ஏமாத்திப்பீங்களே தவிர மக்களை ஏமாத்த முடியாது. ஏன்னா ஹீரோ ஆக முடியாதாண்ணா? ஹீரோ ஆக முடியாதா? ஹீரோவும் ஆகலாம். நிறைய காமெடி ஹீரோ ஆகலையா? ஆமா ஆமா ஆமா. எதை ஆகணும்னாலும் அதுக்கான புத்திசாலித்தனமும் அதுக்கான திறமையை வளர்த்துக்கணும். இங்க சினிமா எல்லாத்துக்கானது. ஆனா யாரு எப்படினாலும் வரலாம்லண்ணா, யாரும் நம்ம சொல்ல முடியாது. நான் இப்ப எப்படியா வரவேணாம்னு சொன்னாப்பா இங்க யாராவது இல்லண்ணா, யாருக்கு எந்த செகண்ட்ல எப்படினாலும் மாறலாம்ண்ணா. நம்ம மனிதர்களால அதுக்கு யாருக்கு எந்த செகண்ட் எப்படி வேணா மாறலாம். உன்னோட செகண்ட் தப்பா மாறக்கூடாதுனால இங்க பேசின்னு இருக்கேன், நீ புரிஞ்சுக்க.